ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். செம்ம சிரிப்பு கூத்துன்னு சொல்லலாங்க. முரளிப்பை எவ்வளோ கேடுகட்டவைய நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டி வந்து வீட்டில் விடையில் முரளியை பார்த்து செம்ம காண்டாகிறாங்க. அபியோட அத்தை உடனே தண்ணி கேட்குறாரு. இன்னும் இந்த வீட்டில் வந்து நிற்கிறது இவனுக்கு எவ்வளோ தான் தில்லு வேணுமோ பயங்கரமாக அப்படி கொஞ்சம் கூட அஞ்சாமல் தண்ணி கொடுங்க அப்படிங்கல இதை கொண்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேதி மாத்திரை கலந்து விட்றாங்க போல இருக்குது. செம்ம சிரிப்புங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, போகிறவர் திரும்பி வந்துடுறாரு. அபி திட்டுறாங்க, ஏன் அத்தை அவனை மறுபடியும் வர வைக்கிற, நீ சும்மா இருடி அப்படிங்கல. கரெக்டாக வந்து நிற்கிறாரு. ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வராங்க. கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்ட்டு. சரி போப்பா அப்படிங்கல. போகவும் வரவும் வந்துட்டு சரிங்க ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு முரளி கிளம்புவாரா. மறுபடியும் வயிற்ற கலக்கிறோம், மறுபடியும் போவார். இப்படி பார்த்தா செம்ம ஃபன்னாக போகுதுங்க. அப்படியே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக. இவர் அப்படியே நொந்துபிட்டு போதுமுடா சாமி அப்படின்னு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ராக வந்துட்டு பார்க்குறாங்க, அபியை காணோம். எங்கக்கா அபி அப்படின்னு கேட்கல. நாங்கள் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம், நீ தான் அவகிட்ட பேசவே மாட்டேங்கிற, பாவம் மூடே அப்செட் ஆகி போயிருந்தா, நான் தான் என் வீட்டுக்காரரை சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்களா. அப்படி செம்ம கண்டாயிரம். ஐயோ ஏன் எதுக்கு அவன் கூட அனுப்பி வச்சிங்க அப்படின்னு வேகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா பார்த்தோன்னா ஐயோ அவன் இவன் சொல்லிவிட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரியா திருன்னு முழிக்கிறாரு. உடனே அஞ்சலி இருந்துட்டு, என்னடா மாமா போய் அவன்வேங்கிற. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், நான் இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருந்து ஒரு மாதிரியா இருக்கேக்கா, சாரிக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளம்பிடுறாரு. எங்கடா போகிறேன், நான் அபியை தான் பார்க்க போகிறேன் கூப்பிட போகிறேன் அப்படின்ட்டு போனோன்னு பாடுறா. பொண்டாட்டி இருக்கையில் வல்லுன்னு விழுகிறான். போனதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்க முடியல. பரவாயில்ல பொண்டாட்டி மேலே பாசமாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. வேகமாக அங்கே கிளம்பி போகிறாங்க. அபியும் நல்லா தாங்க நறுக்குன்னு கேட்குறாங்க முரளிக்கிட்ட. காரில் வர இல்லையே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏங்க ஓம் பொண்டாட்டி அழகாக இருக்கா, அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க, ஏதாவது ஊட்டி விட்டா திட்டுறீங்க, வல்லுவன்னு விழுகிறீங்க, அவங்க கூட இருக்க நேரம் இல்லை, தலை வலிக்குதுங்கிறீங்க, இப்போ அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நல்லா செம்மத்தியாக தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கல வேணுக்குனே பிரேக் சடன் பிரேக் போடுறாரு. சடன் பிரேக் போட்டு முன்னாடி வாங்க, அங்கே பெல்ட்டு லூஸாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்றான். இந்த பேக்கு கூப்பிட்றேன்னா அந்த மக்கு வந்து முன்னாடி வந்து உட்காருது. அபியும் ராகவ் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துடுறாங்க. வந்த கூட வாங்க தம்பி அப்படின்னு எல்லாம் மரியாதையாக கூப்பிட்றாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கல. ஒன்றும் இல்லை தம்பி, மனசு சரியில்லைன்னு வந்தாலாம், உங்கள் அக்கா தான் அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்காங்க. பாவங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பரிதவிப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம பொண்ணை எதுவும் சந்தேகப்படக்கூடாது மாப்பிள்ள அப்படிங்கிறக்காண்டி. அது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே பார், உங்க கூட நான் கொஞ்சம் தனியாக பேசுன்னு சொல்லி ரூமில் கூட்டிகிட்டு போய், நீ ஏன் வந்த வரியா இல்லையா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்படி கடுக்கடுன்னு விழுகிறீங்க, அன்பாக பாசமாக செல்லமாக கூப்பிடணும், அப்போ தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு கோமா எஞ்சி போகிறாங்க. முடியாதுன்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறாரு, சரி வர வழியே இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அணைச்சிக்கிறாங்க. அப்படியே லவ் சீனு அந்த பார்வைக்கு மட்டும் குறைச்ச இல்லைங்க அந்த டைரக்டர் வைக்கிறாங்க. செம்மையாக லுக் விட்டுக்கிறாங்க. அபி அந்த தன்னோட கண்ணு, அந்த ஆந்த கண்ணு திராட்சை கண்ணை டக்குன்னு உருட்டி முழிக்கிறாங்க. மேலையும் கீழையும். இங்கே ராகவ் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு அபி, உன் பேச்சை கேட்காம உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நீ பேசாமல் எதுவுமே இங்கே எனக்கு ஓடவே இல்லை தெரியுமா, நீ வந்துரு அபி, நீ இல்லாமல் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக அப்படி காதல் ரசம் சொட்டுதுங்க. அப்படி பேசுகிறாங்க. உடனே அபி மயங்கி போகிறாங்க. இதுவும் நடிப்பா இல்லை, இதெல்லாம் நடிப்பு இல்லை, நீ வா கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நம்மட்டு சிரிக்கிறாங்க. பாரா பொண்டாட்டியை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா எனக்கு பசிக்குது சாப்பாடு செய்யுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அபி விதமாக சமைக்கிறாங்க. சாப்பிட போயில எல்லாருமே சூப்பர், ஆஹா என்னம்மா இவ்வளோ அழகாக செஞ்சுருக்க, டிசைனாக இருக்குது எல்லாமே சாப்பாடு அப்படிங்கிறாங்க. ஆனால் ராகவ் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா. என்னடா ராகவ் எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ மட்டும் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், இது என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு டக்குன்னு எந்திச்சு போகிறாங்க. சாப்பிடாம அப்படியே அபி செம்ம காண்டாகிறாங்க. முரளிக்கு இதுதான் வேணும், நீங்கள் ரெண்டு சேர்ந்துட்டியேன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படியே தான் இருக்கீங்க என்ன பெருமைப்பட்டுக்கிறான். இங்கே மேலே போன கூட காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. நீங்கள் என்னங்க ரெண்டு மனசாக இருக்கீங்க, அம்பி அண்ணியன் மாதிரி இருக்கீங்க. ஏய் நான் என்ன பண்ணேன், ஆமாம் அங்கே வீட்டில் நல்லபடியாக அப்படியே வலிஞ்சு பேசுனீங்க, நான் கூட உங்கள் பேச்சை நம்பி நல்லவராயிட்டாரோ அப்படின்னு நம்பி வந்தேனே. அப்போ இப்போ என்னவா இங்கே வந்து எப்படி விழுகிறீங்க, நான் ஆசாசியாக சமைச்சிருக்கேன், நல்லா இல்லைன்னு சொன்னாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லாட்டியும் கூட பரவாயில்ல, இப்படியா பாதி லஞ்ச் வருது, இங்கே பார் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், பேசாமல் தூங்கு அப்படிங்கிறாங்க. சே இப்படி இருக்காரு ராக்கிப்பா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் தூங்கி போகிறாங்க. ரெண்டு பேருமே படுத்துடுறாங்க. இப்படி செம்ம அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ராக்கிப்பா என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலே அப்படின்னு செம்ம கோவத்தோடு தூங்கி போகிறாங்க. அப்படி தூங்குறாங்க. ராத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு கால் வந்து அவங்க ராகவ் மேலே போட்டுறாங்க. கண்ணு முழிக்கிறாங்க. காலில் பார்த்தா என்ன இது இவன் நம்ம மேலே வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கையும் காலையும் உருவுறாங்க. ஆனால் தள்ள முடியலை. ஒரு ஓவரை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இழுக்கிறாரா தன்னோட காலை இழுத்தோன்னே அபி டக்குன்னு அந்த மெத்தையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மானு கத்திடுறாங்க. ஐயோ அப்படின்னு இவரே கொஞ்சம் பதறிடுறாதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ சாரி அபி சாரி, என்ன ராக்கி பாய், ஜெயிலரா நீங்கள் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. ஐயோ ஜெயிலர்னு சொல்லக்கூடாது, அது நம்ம சொல்லி ஜெயிலுக்கு போக தெரிஞ்சார், இனிமேல் அதை சொல்லக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்கள்
என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, டென்ஷன் பார்ட்டி கத்துறாங்க. இங்கே பார், நான் என்ன பண்ணுவேன், நீ பாட்டுக்கு காலை மேலே தூக்கி வச்சுட்ட, அது என்ன வெயிட்டுது, நீ என்ன ஒரு மூடை திங்கிறியா 2 மூடை திங்கிறியா, இந்த கணக்கிற பார்க்க ஒல்லியாக இருக்கிற, இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டு இந்த செம இதுக்கு அப்படிங்கல, எல்லாம் போன் வெயிட்டு அப்படிங்கிறாங்க. காமெடி தாங்க நடக்குது. அப்படியே அபிகிட்ட பார்த்தீங்கன்னா, அதனால் நான் என் காலை இழுத்தேன், அது தெரியாமல் நீ தள்ளி கீழே விழுந்துட்டேன், அதுக்கு நான் என்ன ஒன்று வேணும் நான் பண்ணேன், வேணும்னா நீங்கள் பண்ணீங்க ராக்கி பாய், என் மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் நேரடியாக சொல்லிட்டு வந்ததானே அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. ஐயோ பெரிய இவளோட இம்சையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தான் சீட்டிங் பண்ணுறீங்க, அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆளாக நடிக்கிறீங்க, நான் இப்போ போய் பாட்டிக்கிட்டே அக்காட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்களா. ஐயோ இவ போனால் நம்மளையில் காய்ச்சுன்னு காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்க கையை விடுங்க அப்படின்னா, சாரி அபி தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணும்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களா. இதெல்லாம் நடிப்பு, ஐயோ நிஜம்தான் அப்படிங்கல, போங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே இழுத்தோன்னே அவங்க மேலில் மார்பில் அப்படியே சாஞ்சிடுறாங்க. 2 பேருமே கட்டில் சரிஞ்சிடுறாங்க. ஒருத்தர் வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க. சாரி அபி சாரி அப்படின்னு சொல்லி அப்படியே காதல் ரொமான்ஸ் பார்த்து பேசுகிறாங்களா. நம்ம அபி அப்படியே மெல்ட் ஆயிடுறாங்க. அப்படியே சரின்னு கூலாகிற மாதிரி ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் எப்பவும் இப்படியே இருங்க ராக்கி பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் தன்னை மறந்து 2 பேர் இருக்காங்க. அப்படியே செம்ம சூப்பர் சீன் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனால் செம்மையாக இருக்கா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.